நல்ல படி என்னையா, நம்ம வீட்டுல நீதான் டிகிரி முடிக்கணும். எப்படியாவது படிச்சு முன்னுக்கு வந்துறியா? சொல்லு. நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னது? நீ இனிமேல் எனக்கு கால் பண்ணாத, மெசேஜும் பண்ணாத. நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நல்ல படி என்னையா, படிச்சு நீ ஒரு நிலைமைக்கு முன்னுக்கு வரணையா. ஹலோ, சொல்லுமா. என்னையா பண்ற? சும்மாதாம்மா. அம்மா, சும்மாதான். சொல்லுப்பா. நான் ஒரு பொய் சொல்லிட்டேம்மா. என்ன போய் சொன்ன? எதுலையுமே பாஸ் ஆகலாமா, எல்லாத்துலயுமே அரியர் வச்சுட்டேன். சரி, அடுத்த தடவை பாத்துக்கலாம்ப்பா. இதுக்கெல்லாம் போட்டு ஏன் கவலைப்படுத? சாப்பிட்டேயா? எப்போ ஊருக்கு வர? வந்துடுவோம்மா. சரி சரி, பார்த்து வா என்னையா. இதுக்கெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. சரிம்மா. அப்போதான் நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ நாளாக லவ்னா ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து கிடைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் யாருக்கிட்ட இருந்து கிடைக்கிறது உண்மையான லவ்னு புரியுது. எங்கள் அப்பா அம்மா சொன்ன எதையுமே நான் செஞ்சது கிடையாது, அதனாலே நிறைய விஷயம் தெரியாமல் இருந்தேன். ஆனால் அந்த லவ் வலியோடு சேர்த்து நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. எப்பவுமே நம்ம மேலே அக்கறைப்படுறவங்க, நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம அப்பா அம்மா மட்டும்தான். லவ் பிரேக்கப் ஆனால் சூசைட் பண்ணுறது இல்லை தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் மென்டல் ஹெல்த்தை அதிகப்படுத்துங்க. லைஃப்பில் தோத்துட்டோம் அப்படின்னு அதே இடத்துல ஸ்டக் ஆகாமல் நம்ம கோல் என்னன்னு முடிவு பண்ணி அதுக்கான ஸ்டெப் எடுத்து, என்ன தான் நான் அரியர் அதிகமாக வச்சுருந்தாலும் எங்கள் அம்மாவுக்காக நான் கண்டிப்பாக படித்து அதெல்லாம் கிளியர் பண்ணுவேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லவ்வாக லைஃபான முடிவெடுக்கும்போது லைஃப் தான் முக்கியம்னு தோணும்.